ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான வேளையிலே நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு, தியானிக்கிறதற்கு நாம் எல்லோரும் இப்படி இந்த அனுதின தியானத்திலே ஒன்றிணைந்திருக்கிறோம். வாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு கூட தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. நாட்கள் பொல்லாதவைகளாயிருப்பதினாலே நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றீர். எவ்வளவோ ஆபத்து அபாயங்களை எங்களை சுற்றி நாங்கள் கவனிக்கையில் உம்முடைய செட்டைகளுக்குள் பாதுகாப்பாயிருக்க சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஏராளமான விந்தையான பாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டேதானே இருக்கிறோம். இயற்கை பேரிடர்கள், பெரும் புயல், காற்று, இதனால் எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்தை இழப்பது, எத்தனையோ விதத்தில் எத்தனையோ விஷயங்களில் பாடுபடுகிறதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய கிருபைக்காக நாம் வேண்டிக் கொள்வது அவசியம். நாம் எல்லோரும் என்று பத்திரமாக இருக்கிறோம் என்றால் அது அவருடைய மேலான கிருபை மட்டும்தான். அவர்களைக் காட்டிலும் இவர்களைக் காட்டிலும் நாம் நல்லவர்கள் அல்ல. ஆனால் அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் பாதுகாவலாயிருக்கிறோம். பாதுகாப்புக்குள் இருக்கிற நாம் பாடுகளிலே இருக்கிறவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை நம்மை மூடிக்கொள்ளுகிற போது, தேவனுடைய செட்டைகளின் கீழ் நாம் பாதுகாக்கப்படுகிற போது எந்த அபாயமும் நமக்கு வராது. எனவேதான் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், என் செட்டைகளின் கீழாக வந்துவிடுங்கள், நீங்கள் பத்திரமாயிருப்பீர்கள். ஆனால் அநேகர் இன்று தேவனுடைய வார்த்தையை கேளாமல் தேவனையே எதிர்த்து நின்று உலகத்தையே சார்ந்து கொண்டிருப்பதை, அதனால் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாவதை, தங்களை தாங்களும் கெடுத்துக்கொண்டு இயற்கையை கூட கெடுத்துக்கொண்டு அநேகருக்கு சாபமாய் மாறுவதை கூட நாம் பார்க்கின்றோம். எகிப்து தேசத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்கள் விண்ணப்பத்தின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிப்பதற்காக தேவன் மோசேயை அனுப்பினார். எங்கள் ஜனங்களை அனுப்ப, அவர்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னபோது, அது முடியாது, நான் அனுப்ப மாட்டேன், இந்த தேவனாகிய கர்த்தர் யார் என்று பார்வோன் தன் இஷ்டம் போல பேசினான். அப்பொழுது தேவன் அநேக ஆச்சரிய காரியங்களை செய்த போதும், உண்மைதான், உங்கள் தேவன் பெரியவர்தான் என்று சொல்லிக்கொண்டே மறுபடி பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். ஒரு கஷ்டம் வந்த உடனே, சரி, உங்கள் தேவன் சொன்னபடியே செய்து கொள்ளுங்கள் என்றவன், அந்த கஷ்டம் தீர்ந்த பிறகு, நிலைமை சரியான பிறகு, மறுபடியும் நான் இந்த பிரஜைகளை போக விடமாட்டேன் என்று இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். அப்படி திரும்ப பிடிவாதம் பிடிப்பான். ஆமாங்க, நாட்களிலும் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது தேவனிடத்தில் வேண்டுகின்றோம். கஷ்டங்கள் தீர்ந்த பிறகோ தேவனை மறந்து விடுகிறோம். எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத போது, என்ன செய்தாலும் நமக்கு விடுதலை கிடைக்காது என்கிற போது தேவனிடத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறோம். கடைசியில் தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்து நம்மை விடுவித்ததற்கு பிறகு அவரை மறந்தே போய்விடுகிறோம். எவ்வளவு தவறான விஷயம்! தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்தால் மேன்மை அது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய நன்மைக்காகத்தானே சொல்லுகிறார். அதை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. தேவனை விட நானே அறிவுள்ளவன் என்பதைப் போல மனிதன் நினைப்பது, அது பிசாசானவனுடைய தாக்கம் தானே. நானும் கூட தேவனைப் போலத்தானே இருக்கிறேன் என்று அந்த சாத்தான் இன்று இந்த மனித குலத்தை அகங்காரமும் கர்வமும் உள்ளவர்களாக, கீழ்ப்படியாமை உள்ளவர்களாக, பிசாசானவன் தன்னுடைய வஞ்சனைகளை, தந்திரங்களை உபயோகப்படுத்தி தன் வசப்படுத்திக் கொள்கிறான். நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவருக்குள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? என்றால் அந்த உலகத்திலே நடக்கிற விபத்துக்களுக்கு, கலக்கத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலத்தை அருளுங்க, உம்முடைய கரங்களுக்குள் எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்க, உம்முடைய தூதர்கள் எங்களை சுற்றி காவலுக்கு வைங்கன்னு விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்றால்
நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை காண முடியும். யாத்திராகமம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நாம் கவனித்தால், 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். இருந்தாலும் பார்வோன் தன் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்திக் கொண்டிருந்தபடியா, இதோ இப்பொழுதாவது என் பேச்சை கேட்டால் அது உனக்கு நல்லது, வண்டுகளை அனுப்ப போகிறேன். பயங்கர வண்டுகள். சில சீசன்ல நம்முடைய தேசத்தின் அநேக பகுதிகளில் கூட வண்டுகள் அதிகமா இருக்கும். ஒரு சீசன்ல அந்த மாதிரி வண்டு எக்கச்சக்கமா வந்து குவியும். ஏகப்பட்ட வண்டுகள் வந்துகிட்டே இருக்கு. அது எவ்வளவு துரத்தினாலும் இல்லதான் பிரயாசப்பட்டாலும் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ள விழுந்துரும், சாப்பாட்டுக்குள்ள விழுந்துரும், செவுத்துல இப்படின்னு அங்க இங்க எல்லா இடத்துலயும் ஒரே கந்தரகோலம் ஆயிடும். இப்படி ஏராளமான வண்டுகளை அனுப்ப போகிறேன். 1-2 வண்டுகள் அல்ல. நீ அறிந்து கொள்ளும்படியாக நான் என் ஜனத்திற்கு தருகிற பாதுகாவல். இஸ்ரவேல் ஜனங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற கோசேன் என்ற நாட்டினுடைய அந்த பகுதியில, அந்த ஏரியாவில் அங்கே மாத்திரம் ஒரு வண்டு கூட பிரவேசிக்காது. மீதி இருக்கிற எகிப்தியருடைய வீடுகளுக்கும் அவர்கள் இருக்கிற பகுதிகளுக்கும் அந்த வண்டுகள் கூட்டம் வரும். மோசேயிடம் சொல்லுகிறார், என் ஜனங்களை உன் ஜனங்களிடமிருந்து நான் பிரத்யேகப்படுத்த போகிறேன். எல்லோருமே ஜனங்கள் தானே. என்னவோ இனம் ஜாதி குலம் என்று மனிதன் சொல்கிறானே தவிர, தேவனுடைய பார்வையில என்னுடைய ஜனம் உன்னுடைய ஜனம் என்றால், சாத்தானுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தேவனுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ரெண்டே கூட்டம்தான். இன்னொரு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால், கழுவப்பட்டிருக்கிற பாவிகள், கழுவப்படாத பாவிகள் எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள் தான். ஆண்டவரை அண்டிக் கொள்கிறவர்கள் கழுவப்பட்ட பாவிகள், அதாவது பரிசுத்தவான்கள். ஆண்டவரை எதிர்க்கிறவர்களோ கழுவப்படாத பாவிகள், அவர்கள் பயங்கரமானவர்கள், பரிதாபத்துக்குரியவர்கள். சரி, நீங்க கழுவப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவின் ரத்தத்தால விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டிருக்கீங்களா? இந்த வருட கடைசிக்குள்ளாக இவற்றை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா அது என்னமோன்னு நினைக்காதீங்க. உறுதியாய் சொல்ல முடிய வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, என் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்ட நாள் ஒன்று உண்டு, என் பாவத்தின் மீது ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்தார், பழைய மனிதனாக இருந்த நான் மாறி இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவ சாட்சி நமக்கு இருக்க வேண்டும். பாவிகளிலிருந்து நாம் வேறுபிரிக்கப்பட்டு, குடிகாரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய்யர்கள், கள்ளர்கள், அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டிருக்க கூடாது என்று தேவ வாக்கியம் சொல்கிறது. அவர்களும் நீங்களும் ஒரே மாதிரி இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்குரியவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? வெளிச்சத்தில் இருப்போருக்கும் இருளுக்குள் இருப்பவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? பிரிந்திருக்க வேண்டும் என்கிறார். உன்னை நீ பிரத்யேகப்படுத்திக் கொள். எல்லோருமே சாப்பிடுகிறார்கள் ராஜாவின் போஜனத்தை, திராட்சரசத்தை எல்லோரும். ஆனால் தானியேல் சொன்னான், நான் மாட்டேன், என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். பிறரை காட்டிலும் நீ வித்தியாசமாயிருக்க வேண்டும். ஆண்டவரின் பட்சத்தில் இருப்பார். தேவ வசனத்தின் அடிப்படையில் வாழ். உன் சரீரத்தை தேவாலயமாக காத்துக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லுகிறார், அவர்களை பிரிக்கும்படி சொல்லுகிறார். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். 24ஆம் வசனம், அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. அதனால என்னாகுதான், வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில்தானே பலியிடுங்கள் என்றான். அது கவனிங்க, எகிப்து தேசத்திலே இருந்த
பார்வோனுடைய வீட்டிலும் அவனுடைய ஊழியக்காரர்கள் வீடுகளிலும் பார்வோனை சார்ந்த எல்லோர் வீடுகளிலும் திரளான வண்டுகள் கூட்டம் கூட்டமாக வந்து எல்லாம் கெட்டு போயிற்றான். அதனால் அந்த பாடுகளை தாங்க முடியாமல் பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் செல்லுங்கள், உங்கள் தேவனை ஆராதித்துக் கொள்ளுங்கள். அந்த வண்டுகள் அந்த கோசேன் நாட்டிலே, அதாவது கவனிக்கணும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல ஒரு வண்டு கூட இல்ல. எகிப்தியரின் வீடுகளிலோ வண்டுகள் நிறைந்தன. அதாவது உங்களுக்கு புரியுதாங்க? இந்த நாட்களிலும் கூட உன்னை சுற்றிலும் இருள் இருந்தாலும் உனக்கு வெளிச்சத்தை தருவதற்கு, உன்னை சுற்றி வியாதி இருந்தாலும் உன்னை சுகத்தோடு வைக்கிறதற்கு, உன்னை சுற்றி பெரும் பஞ்சத்தினாலே மனிதர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாலும் உன்னை திருப்தியாய் வைக்கிறதற்கு, அவரிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் சகாயம் அருளுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவை நம்புவதால் எனக்கு என்ன கிடைக்கிறது? இந்த உலகமே வேண்டாம், புறக்கணித்து கைகளை கட்டி உட்கார்ந்திருப்பதனால் என்ன கிடைக்குது? நீ தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய். தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சிட்டையின் கீழ் பாதுகாப்பு கிடைக்கும். எனவே வாழ்க்கையில உலகத்தை பார்த்து பார்த்து அதிசயிக்காதீங்க. எல்லாரும் செய்யறாங்களே அப்படின்னு நீங்களும் செய்யாதீங்க. எகிப்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சின்ன கூட்டம் தான். ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாக தேவன் தம் வாக்குத்தத்தங்களை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டே இருந்தார். எல்லா இடத்திலும் வியாதி இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே எந்த வியாதியும் இல்லை. தொடர்ந்து பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். அந்த பாடு வந்த உடனே சரி போங்க போங்க தேவனை ஆராதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அது மாறினதுக்கு அப்புறம் பார்வோன் மீண்டும் இருதயத்தை கடினப்படுத்தினான். 32வது வசனத்துல கவனிங்க, பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். எனவே இன்னொரு ஆச்சரிய காரியத்தை, இன்னொரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். நீங்கள் உங்கள் மிருக ஜீவன்களையும் எகிப்தியரின் மிருக ஜீவனங்களையும் பிரித்து விடுங்கள். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியவைகளில் ஒன்று கூட சாகுவதில்லை. எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. உன்னுடைய வீட்டுக்குள்ள வண்டும் வராது, வாதையும் வராது. உன் வீட்டுக்குள்ள எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. வியாதிக்கு ஏதுவான கிருமிகள் பிரவேசிக்காது. உனக்குள்ளவைகள் எல்லாவற்றை சுற்றிலும் தேவனும் வேலையை அடைப்பார் என்பதா உன்னால் பாதுகாவலோடு இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, உன் மிருக ஜீவன்கள், உன் சம்பத்துக்கள், அவைகள் எல்லாவற்றை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பை அருளுவேன் என்கிறார். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததையெல்லாம் இழக்கிறார்கள் அல்லவா? எத்தனையோ பேர் விவசாயத்திலே நஷ்டத்தை எதிர்கொள்கிறார்கள். எத்தனையோ விதமான பேரிடர்களாலே இதுபோன்ற வெள்ளம், புயல், பெருங்காற்று என்று வருகிற போது மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகிறது. எல்லாம் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு செல்லப்படுகிறது. தேவனுடைய கோபம் மனிதனுக்கு எதிராக வருகிற போது தேவன் தம்முடைய கிருபையை, தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டால் அவ்வளவுதான், இயற்கை பயங்கரமாக ஆயிடும். நஷ்டத்துக்கு, கஷ்டத்துக்கு ஆளாகி விடுவோம். ஆனால் தேவனை நம்பி இருக்கிறவர்களிடத்துல, அவருக்குள் உண்மையாக விசுவாசத்தோடு இருக்கின்றவர்கள், அப்படிப்பட்டவர்களின் மிருக ஜீவனங்களில் ஒன்றும் சாவதில்லை. 6ஆம் வசனம், மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவனங்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. ஆசீர்வாதம்னா என்னங்க? நம்மிடம் உள்ளவைகளை காப்பாற்ற முடிந்தால் அது கூட ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காவல் வேண்டும். சுற்றிலும் இருள் சூழ்கிறது, சுற்றி உபத்திரவங்கள் பெருகுகிறது, பஞ்சம் பட்டினி என்று பெருகிக் கொண்டே இருக்கிறது. நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன். உடைய பாதுகாவலை அருளுங்க. சுற்றிலும் இருள் இருந்தாலும் எனக்கு வெளிச்சத்தை அருளுங்க. சுற்றிலும் வியாதி இருந்தாலும் எனக்கு ஆரோக்கியத்தை அருளுங்க. சுற்றிலும் தரித்திரம் இருந்தாலும் எனக்கு திருப்தியை அருளி செய்யுங்க. உடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறேன், உடைய சித்தத்தின்படி மாத்திரம் வாழ்கிறேன் என்று ஆண்டவர் இடத்துல சொன்னால், இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
பயங்கரமான நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதையும், மனிதன் தேவனுக்கே எதிர்த்து நின்று இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்காததினாலே தங்கள் மனம் போன வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தனக்குத்தானே நஷ்டத்தை உண்டாக்கிக் கொண்டு தன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் சாபத்துக்கு ஏதுவாய் மாறுகிற இந்த பயங்கரமான நாட்களிலே உம்முடைய சட்டைகளில் ஒழித்துக் கொள்கிறோம், உம்மையே தேடுகிறோம், உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோம். நீங்கள் சம்மதித்து என் பேச்சை கேட்பீர்கள் என்றால் பூமியின் மேன்மையான ஆகாரங்களை புசிப்பீர்கள் என்று சொன்னபடி உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளால் நாங்கள் எங்கள் இருதயத்தில் நிரப்பிக்கொண்டு உடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ கற்றுத்தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தனதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801334 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறவாதீர்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருந்தால் இன்றே டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்பதையும் மறவாதிருங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.